ஹாய் ஹலோ நம்ம வந்து பிவைக்யூஸ் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி அரௌண்ட் 7 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் ஜஸ்ட் வி ஹேவ் ஒன்லி 3 days மூவ் ஃபார் த எக்ஸாம். நம்ம 8th யூனிட்டான என்வாயன்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் யூனிட்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல நம்ம ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தோம்னா என்வாயன்மெண்ட் அண்ட் கம்பேர் டு ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 2-3 questions அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்வாயன்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்டான எவ்வளோ அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க கம்பேர் டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் வந்து பார்த்தோம். லைக் இப்போ வந்து டிசம்பர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 questions அரௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரம் த என்வரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் யூனிட். அதாவது என்வரான்மெண்ட் சொல்ல ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் சேர்த்து அவங்க 10 questions கேட்டிருக்காங்க. பட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஆனா அப்ப நம்ம என்வரான்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெனால்டி ப்ரொவிஷன்ஸோடையும் இந்த ஆக்ட்ல எந்த ஆக்ட் இந்த லைக் அந்த மென்ஷன் ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷன் ஆக்ட்ஸ் வந்து எந்த செக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப லிஸ்ட்ல வந்து ஆக்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1980 அண்ட் என்ஜிடி ஆக்ட் 2010. சரிங்களா? இதுல இங்க கொடுத்திருக்க ப்ரொவிஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும், ப்ராப்பரா மேட்ச் பண்ணோம் இந்த சென்ஸ். இப்ப ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு. ஓகே, இப்ப நம்ம இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம கண்டிப்பா வந்து என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் என்ஜிடி ஆக்ட் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்போம். சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் இஸ் ஆக்சுவலி வந்து அண்ட் என்ஜிடி 2020க்கு வந்து பார்த்தோம்னா வி ஆல் நோ 26. ஓகேங்களா? சோ அப்படி பார்த்தாலே வி நோ தட் ஃபார் த சி இட்ஸ் I and for D it's 3 அப்படின்றது இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தாலே we can choose this. ஓகேங்களா? அண்ட் ஃபார் இது நம்ம மெயின் பண்ணணும் ஃபாரஸ்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆக்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் செக்ஷன் 3A and B and for வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் 51. சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following is schedule 2 of NGT Act 2010? List of acts repealed, list of acts amended, acts under which compensation or relief for damage may be claimed, rules to be followed by NGT. ஓகேங்களா? சோ இதுல வந்து ஷெட்யூல் 2 இங்க கொடுத்திருக்கல ஷெட்யூல் 2 ஆஃப் NGT ஆக்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகே, இப்ப இதுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? And we all know the schedule 2, it's under which compensation or relief for damage may be claimed. And one வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன ஆக்ட்ஸ்க்கு வந்து என்ஜிடி வந்து அப்ளை ஆகும் இந்த சென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டூ வந்து இட்ஸ் எட். தென் த்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து ஷெடியூல் 3. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? Next question இதுக்கான ஆன்சர். So next question, the chairperson of the NGT shall be appointed by whom? NGT ஓட chairperson shall be appointed by whom? Central government alone, central government in consulting with the Chief Justice of India, central government in consulting with the outgoing chairperson of the tribunal, central government in consultation with the president. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஓகே, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? அண்ட் வி ஆல் நோ த சேர்பர்சன் இஸ் த பர்சன் ஹூ ஹாஸ் அ ஜுடிஷியல் மெம்பர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில் பி அப்பாயிண்டட் அஸ் அ சேர்பர்சன். அப்ப நம்ம அதை வச்சு நம்ம வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். திஸ் சீஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சல்டிங் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. கரெக்டா? அண்ட் அலோன் வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, அண்ட் அவுட் கோயிங் வாய்ப்பே இல்லை. அண்ட் ஜுடிஷியல்ன்ற போது பிரசிடென்ட் ஆர் அலோன் இந்த எந்த ஆப்ஷனுமே வராது. ஓகேங்களா? So next, the functions of National Commissions for Minorities provided for under which section of the relevant statute? Okay, so National Commission for Minorities அவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து எந்த பாருங்க கரெக்டா எந்த ஸ்டாச்சூட் கூட அவங்க சொல்லல. ஸோ எந்த ஸ்டாச்சூட்ல அந்த மைனாரிட்டிக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இப்போ கொஸ்டின். செக்ஷன் 3யா 5யா 7ஆ 9ஆ? ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆக்சுவலி நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஆக்டே இருக்கு. இட்ஸ் 1992. ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து செக்ஷன் 3 இஸ் லைக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நேஷனல் கமிஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றது கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். தென் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாய் பண்றது. அண்ட் இட்ஸ் வேகன்சி.
and its function. ஓகேங்களா? So section 9 is the right answer. Next, which of the following can be considered as the first case of its kind in India involving issues relating to the environment and ecological balance, which brought the issue of conflict between development and conservation into sharp focus, with the Supreme Court emphasizing the need for the reconciling the two in the larger interest of the country. ஓகே. சோ இப்ப கொடுத்திருக்க கேஸ்ல வந்து எந்த எந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து லைக் என்வரான்மெண்ட்டுக்கும் ஈகோ பேலன்ஸ் லைக் அதாவது டெவலப்மெண்ட்டுக்கும் கன்சர்வேஷனுக்கும் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்தது எந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? RLNKE கேதார் கேஸா, இல்லை கோவா ஃபவுண்டேஷனா, இல்ல TN கோவந்தராமன், இல்ல தருண் பரத் சங் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கேஸ்ல வந்து அதை பண்ணாங்க? ஓகே, நமக்கு இதுல வந்து பார்த்தாலே தெரியும் இந்த எந்த கேஸ்னு வராது. பிகாஸ் இட் டிஸ்கஸ் டிஃபைன் என்வாயன்மெண்ட் அண்ட் இட்ஸ் அபவுட் வைல்ட் லைஃப் சாச்சுரிஸ் அண்ட் இந்த ரூரல் லிட்டிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஆல் நோ தட் லைம் ஸ்டோன் கேஸ், குவாரி கேஸ், டான்வாலி மைனிங் ஆப்ரேஷன். ஸோ அந்த மைனிங் பண்ணுவாங்க. மைனிங் பண்ணனால என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லைக் பிகாஸ் ஆஃப் மைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அங்க நிறைய வந்து என்வரான்மெண்ட் நிறைய பாதிக்கப்படும். பிகாஸ் அந்த மைனிங் அந்த லைம் ஸ்டோன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க ஃபால்ஸ் நிறைய வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்லி அந்த பாம்பு பிளாஸ்ட் லைக் அந்த குவாரி உடைக்கணும்ல. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் அப்ப வந்து டெவலப்மெண்ட் பார்க்கணுமா, இல்ல வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு டிஸ்கஸ் லைக் நம்ம இக்காலஜிகளை வந்து பேலன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு அங்க ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கமிட்டி ஃப்ரேம் பண்ணி இந்த இதுல வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நம்மளோட இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அதனால உங்களுக்கு இந்த கேஸ் தான். ஓகேங்களா? ஏ ஒன்லி. பட் கோவா ஃபவுண்டேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனால வந்து என்வரான்மெண்ட் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அதுவுமே பார்க்கணும். ஓகேங்களா? அப்படின்றது. பட் மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அதுக்கு பயோடைவர்சிட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அந்த ஓரியன்டா வந்துடும். ஓகேங்களா? பட் மெயினா வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரூல் லிட்டிகேஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இது எல்லாமே ஆப்வியஸா வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி வரும். இது என்வரான்மெண்ட் டிஃபைன் பண்ணி, இது என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி, இது வந்து வைல்ட் லைஃப் சாச்சுரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்றதான் இங்க மீன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஏ தான் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அசாரேஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன் அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ்? இதுல எந்த ஆக்ட்ல அசாரேஸ் சப்ஸ்டன்ஸ்க்கான டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க? வெதர் ஏரா, என்வரான்மெண்டலா, வாட்டர் பிரிவென்ஷனா, இல்ல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனா?
Okay, நம்ம இப்ப இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? And we all know azotic substance has been defined only in two words, which is EP and then that is NGT. So அப்ப இங்க வந்து ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்த ஏர் வாட்டர் இது எதுவுமே வராது. அந்த கிவன் ஆப்ஷன் இஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? அண்ட் next question. The case of the Vardhaman Kaushik versus Union of India, Vardhaman Kaushik versus Union of India, decided in 2014-15, is considered unique in the context of resolving the menace of the air pollution in Delhi because National Tribunal rejected the petition for want of locus standi for petitioner. NGT adopted the pragmatic, consultative, and deliberative approach in this case. NGT rejected the petition for want of jurisdiction in the matter. NGT permitted the burning of crop remedy in agriculture field falling in the NCR Delhi. ஓகே, நம்ம இப்ப இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டும் பண்ணல, அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வேணும் அப்படின்னு ரிஜெக்டும் பண்ணல, அண்ட் அலோவ் பண்ணவும் பண்ணாது. அது உங்களுக்கு நம்ம ஈஸியாவே எலிமினேட் பண்ணல, படிச்சாலே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த கேஸ் நமக்கு தெரியும் பிகாஸ் அந்த டெல்லி சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராப்ஸ் மிச்சங்கள் அதை எரிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? அந்த ரூட் அது பாக்கி இருக்கும், லைக் வேஸ்ட் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எரிச்சு பேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து டெல்லியில அதிகமான ஒரு ஆஹ் அது என்னது ஏர் பொல்யூஷன் வந்து ஆகுறச்ச இந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலி அப்ப வந்து என்ஜிடி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் அதோடைய அதை வந்து ஜஸ்ட் அவங்க டைரக்டா வந்து அவங்க பெட்டிஷன் கொடுத்து அக்செப்டும் பண்ணிக்கல, அண்ட் ஒன் சைடா டிசைட் பண்ணாம ஜஸ்ட் டீப்பர் டவுனா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதான் கன்சல்டேட்டிவ் அப்படின்றத இங்க மீன் பண்றது. ஜஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாங்க, வேரியஸ் அத்தாரிட்டிஸ். ஓகேங்களா? எல்லா அத்தாரிட்டிஸ் கிட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணாங்க. அண்ட் பிராக்மெட்டிக் இந்த சென்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தே ஜஸ்ட் ஒன் சைடா விசிட் பண்ணாம ரியலிஸ்டிக்கா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெலிபரேட்டிவ்லி இந்த சென்ஸ் அவங்க வந்து எவிடன்சஸ் ஆர்குமெண்ட்ஸையும் வந்து பயங்கரமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து இந்த இது தட்ஸ் வை இட்ஸ் சோ ஃபெமிலியர் இன் தி என்ஜிடி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கேஸ். அரேஞ்ச் ஃபாலோயிங் ரூல்ஸ் இன் chronological order made under the EPA Act 1986. இந்த ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா? என்ஜிடி ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸ் வி ஹேவ் டு ஆர்டர். சோ ட்ரை பண்ணுங்க.
ஓகே, நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? அண்ட் வி ஆல் நோ இபி ஆக்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா there is no rules like except இபி. பட் அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா இபி ஆக்ட்ல வந்து ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இபி ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் படி அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. பட் அந்த இபி ஆக்ட கொடுத்திருக்க அந்த பவர் பேஸ் பண்ணி இபி இபி ரிலேட்டடான ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது பேசிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலேஷன்ஸ் ஓகேவா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் கேம் அட் 2016. அண்ட் இந்த வெட்லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் கேம் பை 2017. அண்ட் கெமிக்கல் ஆக்சிடென்ட் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கெமிக்கல் ஆக்சிடென்ட் ரூல்ஸ் கேம் பை 1996. அண்ட் தென் பேட்டரி வந்து பை 2011 2001. அண்ட் மேனுஃபேக்சர் வந்து பார்த்தோம்னா 1989. ஸோ இ தான் ஃபர்ஸ்ட், அப்ப இதை எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இ தென் சி ஓகேங்களா. அப்ப என்னது இ சி, இ சி தென் டி தென் ஏ தென் பி. கரெக்ட். ஓகே, first option is right answer. Next, as per the Supreme Court of India, in oil and gas leakage case, the nature of duty owned by the enterprises engaged in the hazardous industry possessing a potential threat to health and safety of persons residing in the surrounding area is inherent duty, imperative and non-derogable duty, absolute and delegable duty, resolved duty, then absolute and non-delegable duty. Okay, சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஓயில் அண்ட் கேஸ் லீக்கேஜ்ல வந்து நேச்சர் டியூட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார் த இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அந்த இண்டஸ்ட்ரிக்கு நேச்சர் டியூட்டி என்ன வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான். சோ நம்ம இதை வந்து கலந்து படிக்கணும். சூஸ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. சோ இதை நம்ம வந்து ஆக்சுவலி ரெண்டு இதுல கம்பைன் பண்ணலாம். we can combine with the jurisprudence and then we can combine with the environmental law. சோ இது ரெண்டையுமே இந்த கொஸ்டின் வந்து கவர் ஆகும். ஏன்னா we all know there is some concept in jurisprudence, legal கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து we all know ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நான் இப்படி போட்டேன். ஓகேங்களா? சோ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, நமக்கு தெரியும். இவங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் we can say it as also from the environmental. ஏன்னா அந்த oil and gas and they given as hazardous industries இருக்குல்ல, அதோட டியூட்டி ஃபார் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது we can say ரெண்டுமே நம்ம வந்து சொல்லலாம். சோ இந்த மாதிரி வந்து சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? இப்ப இந்த சென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னரண்ட் டியூட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் நத்திங் பட் நேச்சுரலி வந்து ரைஸ் ஆன டியூட்டி. ஓகேங்களா? இது வந்து நேச்சுரலி ரைஸ் ஆன டியூட்டி. அண்ட் இம்பரேட்டிவ்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது வி கேன் ரெஃபர் இட்ஸ் நத்திங் பட் தி ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட் நமக்கு ஸ்டேட்டுக்கான டியூட்டி மீன் ஸ்டேட் டுவர்ட்ஸ் தி இண்டிவிஜுவல். அண்ட் அப்சல்யூட்னா நம்ம வார்த்தைக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இடத்துல இங்கேதான் கன்ஃபியூஸ் ஆகும். சி வருமா இ வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஐ இஆன்றத வச்சு நம்ம கெஸ் பண்றோம் அப்படின்னாலுமே வி நோ இட்ஸ் ஆல்வேஸ் சி கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா சியோட கம்பேர் பண்ணிக்கிறது இது ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ நம்ம அதை வச்சு பார்த்தாலே வி கேன் எலிமினேட். இது ரெண்டுமே வராது. அண்ட் வி ஆல் நோ it's not a natural duty and does not give the
ஸ்டேட் வந்து இம்போஸ் பண்ணல, ஸ்டேட்டுக்கு அந்த டியூட்டிஸ் இண்டிவிஜுவல் மேலதான் இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் கம்பெனி. சோ அப்படி பார்த்தாலும் நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப தான் ரைட் ஆன்சர் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னாலும் நான் டெலிகபிள் அப்படின்ற போது நமக்கு இது என்னது, வி கேன் நம்ம சோர்ஸ் கூட பார்த்தோம் டெலிகேட் பண்றது. அப்ப நம்ம வந்து டெலிகேட் பண்ண முடியுமா, இது யாருக்காவது பண்ண முடியாது. அப்ப அதுவுமே வராது. தென் ரிசால்வ் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து என்னன்னா மாரல் டியூட்டியை ரெஃபர் பண்றது. இட்ஸ் நாட் அ மாரல் டியூட்டி, ரைட்? அசாரியா சப்ஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்றவங்களுக்கு வந்து மாரல் டியூட்டி சென்ஸ் அப்படி நம்ம சொல்றோமான என்டர்பிரைசஸ்க்கு இட்ஸ் ஆக்ட்லேயே கொடுத்துருக்காரு. ஸோ அப்சல்யூட் அண்ட் நான் டெலிகபிள் டியூட்டி தான் அதுக்கு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாஸ்டர் ஃபன்னும் யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், கைட்டோ கான்ஃபரன்ஸ் ஆன் குளோபல் வார்மிங், பாரிஸ் அக்ரிமெண்ட் அண்ட் தென் வந்து மோன்ட்ரியல் புரோட்டோகால். இது எந்தெந்த இயர் நடந்துச்சுன்னு இப்ப நம்ம லிஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம இதை மேட்ச் பண்ணலாங்களா? அண்ட் வி ஆல் நோ தி யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் தி என்வரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 1992. தென் கர்சரை தாங்க நான் எப்ப பார்த்தாலும் மிஸ் பண்ணிடுறேன். கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைட்டோலிஸ் 1997. தென் பாரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 2050 அண்ட் வி ஆல் நோ மான்ட்ரியல் 1987. அப்ப மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் இங்க வரும். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம செப்டம்பர் போறோம். செப்டம்பர்ல 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அரேஞ்ச் ஃபாலோயிங் இந்த கன்வென்ஷன் chronological ஆர்டர் ஆஃப் தியர் அடாப்ஷன். சரிங்களா? வியன்னா கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், இதை பார்த்துக்கணும். டிஓபி கேட்டிருக்காங்க, நாட் ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் கிடையாது. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் டிஓபி, தென் கன்வென்ஷன் ஆன் தி ட்ரேட் சைட்ஸ் வச்சுக்கலாம், தென் பேசல் கன்வென்ஷன். இதுல chronological ஆர்டர்ல மேட்ச் பண்ணும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? அண்ட் வியன்னா கன்வென்ஷன் இஸ் 1985. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2001 ரெண்டுமே நம்ம சொல்லலாம். தென் சைட்ஸ் சைட்ஸ் இஸ் 73. இந்த சென்ஸ் 1973 தான். அண்ட் அசாரியஸ் சப்ஸ்டன்ஸ் பேசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 89. ஸோ சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுலேயே நம்ம வந்து ஆப்ஷன் 2 அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்
Which of the following is not part of International Bill of Rights? Magna Carta, UDHR, Convention on Civil and Political Rights, Convention on Rights of Child. இது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? அண்ட் வி ஆல் நோ யூடிஹெச்ஆர் அண்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இதுதான் இதுதான் வந்து பில் ஆஃப் ரைட்ஸ். அண்ட் மேக்னா கர்ட்டாவும் இந்த கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் அண்ட் சைல்டும் வராது. ஸோ ஆப்ஷன் 3. ஓகேங்களா? சாரி, பி. ஓ, நாட் அ பார்ட் அப்படின்றது ஏ அண்ட் டி. எஸ், ஏ அண்ட் டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமிஷன்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ். ஸோ இதுல வந்து நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் பிசி எப்போ வந்துச்சு, உமன் எப்போ வந்துச்சு, என்ஜிடி எப்போ வந்துச்சு, அண்ட் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட கமிஷன்ஸ் வந்து எப்பப்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம இது ஆன்சர் பார்க்கலாங்களா? நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ஜிடி 2010ல வந்துச்சு, கரெக்டுங்களா? 2010ல வந்துச்சு. ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் 1992. ஓகே. அண்ட் உமன் வந்து பார்த்தோம், ஆமா, இதுங்க சாரி, இதுதான் 1992. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா 1993 நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்துச்சுல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் erase பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இங்க பாருங்க, இது 2010. அண்ட் நம்ம பிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டோட கம்பேர் பண்ணா 1993. அண்ட் உமன் வந்து 1992. அண்ட் ஃபார் ஷெட்யூல் கிளாஸ் 2004. அட் 89th அமெண்ட்மெண்ட், வி ஆல் நோ தட். ஸோ அப்படி வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த ஆப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? Next, according to Section 20 of NGT Act 2010, what are the principles should have been applied by the NGT while passing orders and decisions? Principle of sustainable development, precautionary principle, polluter principle, and principle of public liability. இது நாலு எதெல்லாம் அப்ளை பண்ணி டிசைட் பண்ணணும் NGT?
Okay. And we know under section 20, sustainable, precautionary, and polluter based. Absolute liability அப்படின்ற principle is முப்பமோஸ் அது வந்து கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஏபிடி. சரிங்களா? சரி, ஏபிசி. ஆமா, சாரி, சொல்லிட்டேன். ஏபிசி, டி வராது. ஓகே. Next, arrange the following legislation in the chronological order of their enactment. Enactment basisல அவரோட chronological orderல வந்து பண்ணணும். Maintenance and welfare of parents and civil citizen act, rights of person with disability act, protection of women from domestic violence act, then forest right act. Try பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்படிக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2007, நமக்கு தெரியும் இது. அண்ட் இது டிசேபிலிட்டி வந்து பார்த்தோம்னா 2016, அண்ட் டொமஸ்டிக் வந்து 5, அண்ட் இது வந்து 6. ஸோ சிடிபிஏ, சாரி சிடிஏபி. ஓகேங்களா? Next, which of the following judicial decisions are related to EIA and environmental clearance? அச்சோ, ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெர்லைட்லயும் பால்ராம் சிங் அண்ட் ஒரிசா மைனிங் இதுல மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தீபக் குமல் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட்ஸ் ட்ரைபல் அண்ட் ரீஜனல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்கல்ல, அதுவும் என்வரான்மெண்டல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் வந்து அந்த மைனிங் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ அப்ப வந்து என்ன சொல்லி, சரி மைனிங் ஒர்க் இல்ல, அங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹ் அங்க வந்து சம்திங் ஏதோ நடக்கும். ஓகேங்களா? சோ அப்போ வந்து அந்த ட்ரைபிள்ஸ் வந்து வெக்கேட் பண்ற மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஃபாரஸ்ட் ஏதோ இது பண்ணுவாங்க. ஸோ வெக்கேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அவங்களோடது வந்து இம்பார்ட்டன்ஸா இல்ல வந்து அந்த லைக் அந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால இந்த தீபக் குமல் கேஸ் வந்து வராது. ஏ சாரி, அது பல்ரன் சிங். ஓகே, சாரி, பல்ரன் சிங் கேஸ்னால சொல்லுவாங்க. தீபக் குமார், ஸ்டெர்லைட் அண்ட் ஒரிஷா மைனிங்ல இந்த 3 கேஸும் வந்து பாத்தீங்கன்னா இஐயோடது ரொம்ப இது வந்து மைனிங்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் வி ஆல் எவ்ரி ஒன் நோஸ் ஸ்டெர்லைட். ஸோ இதுல எல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கிட்டு தான் ஒரு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், according to section 6 of Environment Protection Act 1986, which is the following authority has power to make rules to regulate the environment pollution? இது ரொம்ப பக்கா ஈஸி கொஸ்டின்.
ஓகே, நமக்கு நல்லாவே தெரியும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதுல பார்த்தாலே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வாய்ப்பே இல்ல. நமக்கு இதுல டவுட் வர்றது என்னன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வருமா அப்படின்றதா. பட் ஆஸ் பர் செக்ஷன் 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்குலாம் என்ன வைப்பாவா கிவ் தி இது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கம்ஸ் அந்த தி வாட்டர் அந்த மாதிரி ஆக்ட்ல தான் வரும். கரெக்டா லைக் அந்த போர்டு. பட் ரூல்ஸ் மேக் பண்ற பவர்ஸ் வில் பி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது the following statements are correct according to NGT Act. பாருங்க எத்தனை NGT கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீ எத்தனை இபி ஆக்ட் லேட்டா கேட்கறாங்கன்னு. ஓகேங்களா, சோ அப்ப நம்ம அது ரெண்டு ஆக்ட ஸ்கிப் பண்ணலாமா? ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, இட் ரிப்பீல்ட் NGT Act 1995. I mean NET, National Environment Tribunal. Then it repealed the National Environment Appellant Authorities Act. The act does not mention about judicial pronouncement constituting right to LD. Act does not define environment. இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் பாக்கலாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, எதையுமே யோசிக்காங்க. இந்த ஆக்ட் எதை ரிப்பீல் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி கூட நீங்க யோசிக்க வேணாம். சிம்பிள். இப்பதான் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து அசோடேஸ் சாரி என்வாயன்மெண்ட் அசோடேஸ் சப்ஸ்டன்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். அண்ட் வி ஆல் நோ என்வாயன்மெண்டலுக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ரெண்டு இதுலதான் நமக்கு என்வாயன்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் ஸோ என்ஜியும் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் இபி. சோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, டி, இதுல டி கொடுத்துருக்கான், டி கொடுத்துருக்கான். இதுல நம்ம பண்ணாலே ஏபிசின்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆக்சுவலி இட்ஸ் ரிப்பீல் என்இடி அண்ட் என்இ இது ரெண்டையுமே ரிப்பீல் பண்ணிருந்துச்சு. அண்ட் அதுல வந்து ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கு. சோ ஏபிசி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் எம்கே ரஞ்சித் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா deals with the which are the following cases. Actually இது வந்து பயோடைவர்சிட்டின்ற வந்து பார்த்தோம்னா we will discuss in 9th unit நம்ம பார்ப்போம். அண்ட் climate change அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ரிலேட்டிங் டு 8th unit. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ கிவன் இன் என்வாயன்மெண்டலே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிகாஸ் இந்த என்வாயன்மெண்டல் we will discuss about convention biodiversities எல்லாமே அதுலயுமே வரும்ல. ஸோ நான் என்வாயன்மெண்டலே இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே, ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜூன்ல கேன்சல் ஆன கொஸ்டின் 2024. ஸோ இதுல வந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த யூனிட்ல இருந்து. அரேஞ்ச் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் இன் தி சீக்வென்ஸ் இன் விச் தே ஹேவ் பீன் எனாக்டட். இது லட்சியம் அவன் ரெண்டு இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்ப ப்ரொபேஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜும் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டி இது ரெண்டை வச்சு நம்ம இப்ப கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ ஏக்கு அப்புறம் தான் சி வந்துருச்சு அப்படின்ற வந்து பார்த்தாலே நமக்கு ஆக்சுவலி வந்து இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன்ல நம்ம வந்து கெஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, நம்ம இப்ப இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? இது 2005 கொடுத்தாங்க. அந்த ப்ரொபேஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் இஸ் 2006. And we all know this is 2016. நம்ம இதை வச்சு கூட கெஸ் பண்ணோம் அப்படின்னா டி தான் லாஸ்டா வரும். இந்த ஒரு ஆப்ஷன்ல டி. செகண்ட் ஆன்சர் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட். In the following cases, the Supreme Court held that Article 14 and 21 are important sources of the rights to clean environment and right against adverse effects of climate changes. இப்ப பார்த்தோம். இப்பதான் நம்ம பார்த்தோம். அதாவது போன டைம் கேட்ட, அதாவது ரீ எக்ஸாமினேஷன்ல பார்த்த அதேதான். ஓகேங்களா? இப்ப பாத்துக்கோங்க, ரீ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் ஆயிருக்கு ஒரு எக்ஸாம்ல. கரெக்டா? தென் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ரிப்பீட் ஆயிருக்கு. இது அப்படியே கேள்விதான் மாறிட்டாங்க. இதை கொடுத்து நம்ம இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்வரான்மெண்ட் இந்த சென்ஸ் கிளைமேட் சேஞ்சும் பயோடைவர்சிட்டியும் கொடுத்தாங்க. பாத்துக்கோங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், பெனால்டி ஃபார் ஃபெயிலியர் டு கம்பைல் வித் தி ஆர்டர்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல் அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் என்ஜிடி ஆக்ட். இதுல நமக்கு அதே நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்திருந்தாங்க, பெனால்டி எந்த செக்ஷனை கொடுத்திருக்காங்க என்ஜிடில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? இப்ப இந்த பெனால்டி என்னன்றது இங்க கேட்டிருக்காங்க. Okay, and we all know it's imprisonment up to 3 years or with fine up to 10 crores or with the both. சரிங்களா? Next, which is the following article of UDHR deals with the nationality? UDHR ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. nationality. Okay, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? அண்ட் ஆர்டிகல் 13 வந்து பார்த்தோம்னா we all know about the right to movement பத்தி கொடுத்திருப்பாங்க. And 14 is asylum and 15 is nationality. Then 16 is marriage. So article 15 is the right answer. சரிங்களா? Next, the Supreme Court in the following case declare environment is a difficult word to define. நல்லா பாத்துக்கோங்க, define அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Its normal meaning relates to the surrounding, but obvious that is a concept which is relatable to whatever object it is, which is surrounded. Okay, and Einstein and once object the environment is everything that is not me. Okay, try பண்ணுங்க. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததுதான்.
இந்த சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்த ரெண்டு கேஸையும் ஒமிட் பண்ணிட்டோம்னா கூட இதை கண்டுபிடிங்க. ஓகே, நம்ம ஈஸி தான். நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். திஸ் இஸ் ஓகே. கோவிந்தராமன். ஓகே, நெக்ஸ்ட். The followings are referred in the preamble of NGT Act. Preamble of NGT. இப்ப பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிடலாம் இதோட ஆன்சர். ஓகே, சோ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை வச்சு நம்ம ஈஸியா இதெல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். சாரி சாரி. சோ வந்து பார்த்தோம் அப்படின்னாலே தென் வி ஆல் நோ ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் வந்துச்சு. பட் இதுல அப்ளை ஆகாது. அண்ட் ரியோ டி ஜெனீரோல தான் அப்ளை ஆகும். சரிங்களா? சோ இது ரெண்டு. நெக்ஸ்ட். So the following is said to be Magna Carta of Human Environment. நம்ம இப்பதான் பார்த்தோம் மேக்ன கர்த்தால எது வராதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப மேக்ன கர்த்தா எதுன்னு கேக்குறாங்க. ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க பாருங்க ரொம்ப ஈஸி. ஸ்டாக்ஹோம் வந்து என்னது? ஒரு என்வாயன்மெண்டல். வருமா? வராது. ரியோ ஜெனரேஷன் வராது. தென் டிகிரேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வராது. பார்த்தாலே தெரிஞ்சு யூடிஹெச்ஆர். அண்ட் தென் வி டிஸ்கஸ் எது மேக்னா கர்த்தான்னு பார்க்கும்போதே வி டிஸ்கஸ் யூடிஹெச்ஆர், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், தென் எக்கனாமிக் அண்ட் சோஷியல்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மேக்னா கர்த்தாக்குள்ள வரும். அப்ப பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சுன்னா யூடிஹெச்ஆர் வரும். ஓகேங்களா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் சீக்வன்ஸ் இன் விச் தே ஹேவ் பீன் enacted. enacted பேஸ் பண்ணி நம்ம இப்ப அரேஞ்ச் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க.
Okay, நம்ம இப்ப இந்த ஆன்சர் பார்க்கலாங்களா? Now we all know that this is 1986 and Forest is 1980. Wild is 1972. Air is 1981. And water is 1974. So C, C, E, then B, sorry, C, C, B, sorry, E, ஐயோ தப்பு சொல்றேன். C first சரிங்களா? first C, then E, and then வந்து பார்த்தோம் அப்படின்னா B, then D, then A. அப்ப ஆப்ஷன் 3. ஓகேங்களா? இங்க நான் தப்பா போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? Okay, which of the following articles of Indian constitutions are related with the protection of environment? Protection of environment. என்னென்ன வரும்? As per Indian constitution. Okay, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? We all know B, C and D. சரிங்களா? Next. Which are the following provisions of the Protection of Human Rights Act 1993 defines human rights? Human Rights Actல human rights என்ன செக்ஷன்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க? பி வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் கமிஷன். ஓகேங்களா? சாரி, சேர்பர்சன். வந்து பார்த்தோம்னா சேர்பர்சன். அண்ட் சி தான் வந்து பார்த்தோம்னா கமிஷன். அண்ட் டி வந்து ஹியூமன் ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கோட் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? The right answer is 3. Next. December 2023ல around 9 questions கேட்டிருக்காங்க. Now we are going to discuss 9 questions. Which the following is a part of first generation of human rights? ஓகேங்களா? first generation மொத்தமா வந்து பார்த்தோம்னா we know there's 3 generations and now they are saying that there's a 4th generation and that is AI அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம 3 generationன்றது நமக்கு தெரியும். அதுல வந்து first generation வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட்னா ஒண்ணும் இல்ல, விச் டிஸ்கஸ் அபவுட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். தென் வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான ரைட்ஸ் பத்தி பேசும். செகண்ட் ஜெனரேஷன் சோஷியல் எக்கனாமிக் கல்ச்சர் பத்தி பேசும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ரைட்ஸ், லைக் குரூப்பா நம்ம ப்ரொமோட் பண்ற அந்த மாதிரி ரைட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுல பார்த்தா தெரியும், சோஷியல் செக்யூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி செகண்ட். ஓகேங்களா? self determinations too. So அப்போ வந்து ஆப்வியஸா லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி பிஃபோர் அண்ட் ரைட் டு லைஃப் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா செகண்ட்ல வரும். ஸோ பிசிஇ. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், as per the National Green Tribunal Act 2010, environmental includes water, air, and land and other interrelationship which exist among and between water, air, and land and human beings, other living creatures, plants, microorganisms, and dash ecosystem, biodiversity, property, climate. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்ப நமக்கு என்ன தெரியும்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஆர்டிகல் இன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டு இதுல நம்ம வந்து கேட்கலாம். இதுவுமே வந்து we can relate in two subjects. Actually can discuss in consti வரும், ஹியூமன் ரைட்ஸ்லயும் வரும். சரிங்களா? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணாதனால நான் இந்த கொஸ்டின் ஹியூமன் ரைட்ஸ்குள்ள போட்டிருக்கேன். பட் இது ரெண்டுமே வரும், ரெண்டு சென்ஸ்லயுமே நம்ம பார்க்கலாம். பட் இதுக்கு ரிலேட்டபிள் மாதிரி ஒரு கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் கான்ஸ்டில. ஓகே, இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? 335 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுடைய சர்வீசஸ் வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 335. தென் 338 வந்து பார்த்தோம் அப்படின்னா தட்ஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. அண்ட் 341 இட்ஸ் பிரசிடென்ட் வந்து அதை டிக்ளேர் பண்ணுவாரு. அந்த எஸ்சி அண்ட் எஸ்டி அந்த ஷெடியூல் வரக்கூடிய லிஸ்டஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் பண்ணுவாரு. அண்ட் ஆர்டிகல் 342A வந்து பார்த்தோம்னா பிசி உடைய லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாரு. சரிங்களா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் 338. ஓகே, நெக்ஸ்ட், ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் இதை நம்ம இப்ப ஜஸ்ட்னா கொஞ்சமே டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் தி பிளேசஸ் அப்படின்ற போது இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் மீன் தட் 49 வந்து சேர்த்துக்கிறாங்க அவ்வளவுதான். அண்ட் வி நோ தட் 40 வந்து வராது. சரிங்களா? அண்ட் தென் வந்து ஜே வராது. ஸோ ஏ சி அண்ட் இ. சரிங்களா? நெக்ஸ்ட், arrange the following in chronological order of their enactment: Protection of Human Rights Act, National Commissions for Women Act. இது நம்ம எல்லாமே இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். 1890 Constitution Amendment Act, National Commission for Minority. ஓகே, நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? And we all know it's 1993 and this is 1990. Then it's by 2002. Actually 2000, sorry, 3 or 4 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும். அண்ட் மைனாரிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் 1993. சரிங்களா? ஸோ அந்த பேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏ. ஓகேங்களா? திஸ் இஸ் ரைட் ஆன்சர். பிடி பிடி ஆக்சுவலி லைக் ஆக்சுவலி வந்து இது ஆமா ஆமா ஆமா, இந்த 1990 தானே இது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பி தான் வரும். சாரி. ஸோ பிடிஏசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் யூஎன் கன்வென்ஷன் இன் தி chronological order. இதை நம்ம இதோட chronological ஆர்டர்ல வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலி இது டிராப்டு கொஸ்டின், அதனால நான் இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி நமக்கு தெரியும், இது 1992 அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1992, இதுவும் நமக்கு நல்லா தெரியும். அந்த ரியோல நம்ம பார்க்கும் போதே வரும். தென் டிரான்ஸ்நேஷனல் கிரைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்நேஷனல் கிரைம்ஸ் வந்து 2000ல வரும். தென் ரைட்ஸ் நம்ம இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தோம் நம்ம 1989. கொஞ்சம் அதையும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து 2004. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ராப் இது. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டி, தென் ஃபர்ஸ்ட் பி தான் கொடுக்கணும், தென் ஏ கொடுக்கணும், தென் சி, தென் இ. சரிங்களா? இதான் வந்து ரைட் ஆன்சர். Next, to protect and improve the national environment, including forests, lake, rivers, and wildlife, and to have a compassion for living creature, is provided under which part of the Indian Constitution? Rights are, duties are, DPSP or obligations are? இந்த இடத்துல நம்ம குழம்பும். ஏன்னா நான் சொல்லிடுறேன், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வராதுன்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம், ஆப்ளிகேஷன் கெஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து டியூட்டிஸ்லயும் வந்து இருக்கும், டிபிஎஸ்பிலுமே இருக்கும். பட் வி நோ திஸ் இஸ் ஃபார் த கவர்மெண்ட், ரைட்டா? பட் திஸ் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல். இந்த இடத்துல அதே மாதிரி டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்ற இந்த இது நம்ம வந்து எதுல வந்து பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தை நம்ம எதுல பார்த்தோம்? டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேஷனல் என்வாயன்மெண்ட், வைல்ட் லைஃப், இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், இதெல்லாம் நம்ம எந்த வார்த்தையில கரெக்டா பார்த்திருப்போம்? And we know it's fundamental duties. Okay. Next, polluter pay principle is also known as principle of God neighborless, principle of common responsibility, principle of public liability, principle of extended producer responsibility. இந்த நாலு எது? குட் நெய்பர்லெஸ்னா காமன் ரெஸ்பான்சிபிலிட்டியா, பப்ளிக் லைபிலிட்டியா, இல்ல எக்ஸ்டெண்டட் ப்ரொசீஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியா? பொலிட்டர் பே பிரின்சிபல் வச்சு நீங்க அதோட மீனிங்கை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம் இந்த இடத்துல.
ஓகே, நமக்கு இங்க பாத்துட்டு எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வரும். ஏன்னா பொல்யூட்டர் பேன்ற சென்ஸ் இங்க இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் நத்திங் பட் இந்த பொல்யூட்டர் பே பிரின்சிபலுக்கான மீனிங் வந்து தோஸ் ஹூ பொல்யூட் பண்றவங்க தான் அதுக்கான லைபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். கரெக்டா? சோ இந்த இடத்துல பப்ளிக் லைபிலிட்டி வருமா? வராது. அண்ட் குட் நெய்பர்னஸ் மீன்ஸ் லைக் அந்த நியர்பை கண்ட்ரிஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹார்ம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காமன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த சென்ஸ் வந்து we have everyone as a responsibility அந்த காமன். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கரெக்டான இது அப்ளை ஆகுதுன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின். சிவில் ரைட்ஸ் ஆக்ட், ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர் ஆக்ட், இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட், மெடிக்கல் டெர்மினேஷன் அண்ட் பிரெக்னன்சி ஆக்ட். இது எந்த இயர்ல வந்துச்சு? இந்த இயரோட கம்பேர் பண்ணணும். நீங்க மேட்ச் பண்ணி சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. Okay, and the Civil Rights Act is 1995, Probation of Offender Act is 1958, then Immoral Trafficking is 1956, and Medical Termination is 1971. So, option 3 is the right answer. Okay, so that's it. இன்னைக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் நமக்கு ரிமைனிங் ரெண்டு யூனிட் மட்டும்தான் இருக்கு. ஸோ 2 யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஆர், ஓகேங்களா? ஐபிஆர் இருக்கு, தென் வந்து அதுல ஐடி கவர் பண்ணிடுவோம், தென் கம்பேரிட்டிவ்ல இருக்கும். 2 யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ். ஓகேங்களா? பிவைக்யூஸ் நம்ம வந்து லாஸ்ட் 4 செஷன்ஸ் பார்த்துருவோம். அண்ட் எதுவும் ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தென் கீப் ப்ரிப்பேரிங். ஜஸ்ட் நீங்க ஒரு 2 days மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ரிலாக்ஸா படிங்க, ரொம்ப காமா ரிலாக்ஸா படிங்க. 1 day ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த சென்ஸ் கீப் யுவர் செல்ஃப் காம். இந்த 1 day வந்து ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஜாலியா படிங்க. ஓகே, அண்ட் பை பை, டேக் கேர்.